சென்னை சவிதா பல்கலைக்கழகத்தின் சார்பில் செய்யப்படும் சென்டர் ஆஃப் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரினியூவபிள் எனர்ஜியின் சார்பில் இந்தியாவின் புகழ்பெற்ற விஞ்ஞானியும் சுற்றுச்சூழல் ஆராய்ச்சியாளருமான புரொஃபசர் டாக்டர் அசோக் குமார் வீரமுத்து அவர்கள் தனது ஆராய்ச்சி குழுவுடன் இணைந்து மிகப்பெரும் அறிவியல் சாதனையை மேற்கொண்டுள்ளார். அதாவது வீணாகும் உணவு கழிவுகள் மற்றும் நீர் யாசினி ஆகியவற்றில் இருந்து இயற்கையாக அழியும் உயிர்கடத்தல் பயோ பிளாஸ்டிக் தயாரிக்க முடியும் என்பதை முதன்முறையாக நிரூபித்துள்ளார். இந்த புதுமையான உருவாக்கும் பெட்ரோலியம் அடிப்படையிலான பிளாஸ்டிக்கை மாற்றக்கூடிய குறைந்த செலவிலான சுற்றுச்சூழல் நட்பு மாற்று வழியாக திகழ்கிறது. இது இந்தியாவின் கழிவை செல்வமாக மாற்றுவதால் வேஸ்ட் டு வெல்த் மற்றும் சுத்தமான இந்தியா கிளீன் இந்தியா இயக்கங்களுக்கு நேரடி பங்களிப்பாகும். இந்த ஆராய்ச்சி பிளாஸ்டிக் மாசுபாட்டை முற்றிலும் அகற்றும் திறனுடையதுடன் மனித ஆரோக்கியத்தையும் இயற்கை அமைப்புகளையும் பாதுகாக்க முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த மேட் இன் இண்டியன் கண்டுபிடிப்பை உலகளாவிய ரீதியில் பரப்புவோம். பிளாஸ்டிக் இல்லா எதிர்காலத்திற்கான விழிப்புணர்வை உருவாக்குவோம். என்னோட பேர் அசோக் குமார் வீரமுத்து. நான் சவிதா யூனிவர்சிட்டியில் கழிவு மேலாண்மை மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மையத்தோட பேராசிரியரும் தலைவருமாக இருக்கிறேன். நான் கடந்த 18 வருஷமாக அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வேஸ்ட் டு வெல்த் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். கிட்டத்தட்ட ஒரு 15 கண்ட்ரி நான் விசிட் பண்ணியிருக்கேன். மோர் தென் தட் நிறையா ரிசர்ச் ஆர்டிக்கல் 100க்கு மேற்பட்ட ரிசர்ச் ஆர்டிக்கல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களோட இப்போது இந்த சவிதா யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணி எங்களோட முதல் நடவடிக்கை நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, இன்றைக்கி மக்களுக்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனை என்னென்னா வேஸ்ட்டு. இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் மக்கள் தொகை பெருக்கிறதுனால உணவு கழிவு லேண்டில் கொட்டுறதோ இல்லை ஆகாய தாமரை குளத்தில் இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அன்றாட பிரச்சனைகள் நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம். அந்த பிரச்சனையை எப்படி நம்ம சொல்யூஷனாக மாற்றுறது அப்படிங்கிறதா ப்ராப்ளத்தை எப்படி நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுங்கிறதா எங்களோட கான்செப்ட்டு. அதனால முதல் கட்ட நடவடிக்கை எங்களோட இன்ஸ்டியூட் சவிதா யூனிவர்சிட்டியிலேருந்து ஆகாய தாமரை பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை. தமிழ்நாட்டோட ஏரிகளில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் இன்றைக்கி அதனுடைய ஆகாய தாமரை இருக்கிறதுனால ஆக்சிஜனோட டெஃபிஷியன் குறையுது. அதனால் மீன் வளம் பாதிக்குது. அதனால நம்பி இருக்கிற நிறைய விவசாயிகள் பாதிக்கிறாங்க. நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதற்கு ஒரு பிரச்சனையை எப்படி நம்ம ஏன்னா கவர்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆகட்டும் இந்தியன் கவர்மெண்ட்டு குறைஞ்சபட்சம் ஒரு வருஷத்துக்கு 50 கோடியிலேருந்து 100 கோடி வரைக்கும் இது அகற்றுறதுக்கு மட்டும் செலவு பண்ணுறாங்க. ஸோ அதை ஏன் நம்ம வெல்த்தாக மாற்றுறது, அகற்று கீழே ஏன் போடக்கூடாது, அதை வெல்த்தாக ஏன் மாற்றக்கூடாதுங்கிற கான்செப்டில் தான் ஆகாய தாமரிலேருந்து நாங்கள் பயோ பிளாஸ்டிக் அப்படிங்கிற ஒரு முறையை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதுதான் அந்த பயோ பிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா எளிதில் மக்கக்கூடியது. குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா இதோட லைஃப் ஒரு 5லேருந்து ஒரு 8 மாதத்துக்குள்ளே இதை மக்கிடுது. எங்களோட மெயின் நோக்கம் என்னென்னா ஃபுட் பேக்கேஜ் இருக்குது பாருங்க சார், டீ கப் ஆகட்டும் இல்லை நூடுல்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரியான நம்ம அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய அந்த உணவு பேக்கேஜ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் பார்த்திங்கன்னா அதுலேருந்து மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறையா வெளியாகுது. ஸோ அந்த மைக்ரோ பிளாஸ்டிக்னால இன்றைக்கி மனுஷனுக்கு பல வியாதி வருது. அதுலேருந்து முக்கியமாக அதில் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணுங்காக தான் இந்த மாதிரி அந்த வாட்டர் ஆக்சிஜன்லேருந்து நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். இது வாட்டர் ஆக்சிஜன் மட்டும் கிடையாது, ஃபுட் வேஸ்ட். இது உணவு கழிவு தயாரிக்கப்பட்ட ஒரு பயோ பிளாஸ்டிக். ஸோ இதோட முக்கியமான நோக்கம் என்னென்னா, இப்போ நார்மலாக இருக்கிற பிளாஸ்டிக்கில் மைக்ரோ பிளாஸ்டிக் நானோ பிளாஸ்டிக் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. அது மனிதனோட உடம்புக்கும் சரி எல்லாத்துக்குமே பல பிரச்சனைகள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிறக்கிற குழந்தைக்கு மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்குது. மனுஷனோட மூளையிலேருந்து ஹார்ட்லேருந்து ரத்தத்துலேருந்து எல்லாத்துலேயுமே தாய்ப்பால் முறை கொண்டு இன்றைக்கி மைக்ரோ பிளாஸ்டிக்னால பிரச்சனை வந்துச்சு. ஸோ அதுக்கு இந்த உணவு கழிவு தயாரிக்கப்பட்ட அந்த பிளாஸ்டிக் ஆகட்டும், இந்த வாட்டர் அதாவது ஆகாய தாமரிலிருந்து தயாரிக்கப்பட்ட பிளாஸ்டிக் ஆகட்டும், அது மைக்ரோ பிளாஸ்டிக்ங்கிறது ரிலீஸ் பண்ணாது பெருசாக. ஸோ அது நமக்கு 100% சேஃப், அது எளிதில் மக்கக்கூடியது. அதே மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இதுலேருந்து பயோ பிளாஸ்டிக் தயாரிக்கும் போது நம்ம ரா மெட்டீரியல் அது 0 காஸ்ட்டு. இப்போ நார்மலாக நம்ம பயோ பிளாஸ்டிக்கை தயாரித்தாலும் அதை நம்ம காசு கொடுத்து வாங்கணும், நிறையா ப்ராசஸ் இருக்குது. இது அடிப்படை நமக்கு ரா மெட்டீரியல் 0 காஸ்ட்டு. ஸோ அதனால இது எளிதாக கமர்ஷியலாக கொண்டு போக முடியும். அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, ஒரு ஏரி எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் ஒரு நிறுவனம், ஒரு கம்பெனியோ இல்லை என்ஜிஓவோ இல்லை ஒரு இன்ஸ்டியூஷனோ ஜாயின் பண்ணி இந்த மாதிரி வேஸ்ட்டை வெல்த்தாக நம்ம மாற்றிட்டோமா கண்டிப்பாக நமக்கு இந்த உணவு இந்த வேஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா அது வெல்த். ஏன்னா இன்றைக்கி இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் வேறு ரிசோர்ஸ் எதுவுமே கிடையாது, வேஸ்ட்டு மட்டும்தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரிசோர்ஸ். அந்த வேஸ்ட்டை நம்ம கரெக்டாக கொண்டு போய் நம்ம ரிசோர்ஸாக மாற்றிட்டோமா இன்றைக்கி அதுலேயே இன்றைக்கி பல பேரோட பிரச்சனைகள், பல பேருக்கு வேலை வாய்ப்பு, நிறைய பிரச்சனைகளை நம்ம சால்வ் பண்ணலாம் சார். சார் நம்ம செக்ரிகேட் பண்ணிக்கலாம் சார். நார்மலாக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணது இன்ன வரைக்கும் வெஜிடேரியன் தான் சார். இப்போது ஃபுட்டு ஃப்ரூட்ஸ் ஆகட்டும் இல்லை உணவு கழிவு நார்மலாக இப்போ அந்த மாதிரி ஆர்கானிக் பேஸ்டில் உணவு கழிவு நாங்கள் வெஜிடேரியன் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். நான்வெஜ் இன்னும் போகல. அது
மேபி இன் ஃபியூச்சரில் அது கண்டிப்பாக பண்ணுவோம். அதனால தான் இது வந்து உணவு வெஜ்ஜிலேருந்து தயாரிக்கப்படுறதுனால தான் டீ கப்போ இல்லை வந்து உணவு பேக்கேஜுக்கோ இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான்வெஜ் அப்படிங்கும்போது நம்ம தயாரிச்சோமா நிறைய பேருக்கு வந்து அச்சத்தை ஏற்படுத்தும். இது நல்லதா கெட்டதா, பண்ணலாமா வேணாமா, ஸ்மெல் அடிக்குமா, அது மாதிரி பல பிரச்சனை இருக்குது. ஸோ வெஜிடேரியனில் நம்ம பண்ணிட்டோமா இதுக்கு வந்து யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த நோக்கத்தில் எங்கள் சவிதா யூனிவர்சிட்டியில் வந்து இதை நாங்கள் முதல் கட்டமாக இதை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். கண்டிப்பாக இது வந்து 2026 எண்டுக்குள்ளே இது ஒரு பெரிய ஒரு கமர்ஷியலாக வந்து மக்களுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுற அளவுக்கு ஒரு ஒரு ரிசர்ச்சை நான் கொண்டு போவோம் சார். நார்மலாக ஒரு பிளாஸ்டிக் வந்து நீங்கள் பண்ணுறோம்னாக்க குறைஞ்சபட்சம் 1 கிலோ பிளாஸ்டிக் தயாரிக்கணும் 500 ரூபா வரைக்கும், அதாவது 200லேருந்து 500 ரூபா வரைக்கும் போகும். அதே ஒரு பயோ பிளாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபா வரைக்கும் பயோ பிளாஸ்டிக் அதுக்கு சமமாக போகும். பட் நாங்கள் அந்த கண்டுபிடிச்ச எங்களோட கணக்குப்படி எஸ்டிமேட் பண்ணதில் என்னன்னா குறைஞ்சபட்சம் 300 ரூபாய்க்கு 1 கிலோ பிளாஸ்டிக் நீங்கள் தயாரிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ரா மெட்டீரியல் வந்து ஃப்ரீயாக கிடைக்குது. 300 ரூபாய்க்கு வந்து 1 கிலோ பிளாஸ்டிக் தயாரிக்கும் போது நமக்கு ஒரு சார் கண்டிப்பாக சார் சோஃபார் நாங்கள் எங்களோட கால்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 300 ரூபாய் எஸ்டிமேட் பண்ணி வச்சிருக்கோம் சார். நாளைக்கு ஏதோ ஒரு கம்பெனி கூடயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு நிறுவனத்தை கூட ஜாயின் பண்ணும்போது அங்கே சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு நார்மல் பிளாஸ்டிக்கை விட இது வந்து அது எய்தர் அதை விட ஒரு படி ஒரு 10-20% கம்மியாக தான் இந்த பிளாஸ்டிக் வந்து போகும்னு அதுக்கு மேலே போகாது சார். ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. ஸோ அது வந்து என்னதான் கொஞ்சம் காஸ்ட் வந்து ரிடக்ஷன் ஆனாலுமே இது வந்து மக்களுக்கும் சரி நம்ம என்வரான்மெண்ட்டுக்கும் சரி அவ்வளோ வந்து பெனிஃபிட்டான ஒரு விஷயம் இருக்குது. இந்த விஷயத்தை ரிசர்ச் எல்லாருமே கையாண்டாங்க. இன்றைக்கி வந்து வேஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இருக்காது சார். நம்ம பல நோயிலேருந்து பல பிரச்சனைகள் நம்ம காப்பாற்றிக்கலாம் சார். இது அனுமதிலாம் வாங்க தேவையில்லை சார். நம்ம என்ன பண்ணோன்னா இந்த ரிசர்ச் பண்ணிட்டோம். கமர்ஷியலாக அனுமதி புரியுது சார். அனுமதிங்கிறது என்னென்னா இப்போ நாங்கள் கண்டுபிடிச்சதை வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோ இல்லை வேறு ஏதாவது இப்போது பிஐஎஸ் அந்த நிறுவனத்துலேயோ நாங்கள் கண்டுபிடிச்சது தரமானது, இதை மக்களுக்கு பயன்படலாம் அப்படிங்கிற அந்த ப்ராசஸில் இருக்குது சார். அதை வந்து நம்ம அங்கே அவங்க மூலிமா வந்து அதை தரத்தை எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போகலாம் சார் கமர்ஷியலாக. ஏன்னா பிகாஸ் சென்ட்ரல் போர்டோட சர்டிஃபிகேஷன் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. அவங்ககிட்ட கண்டிப்பாக நாங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிடுவோம் சார். ஆமாம் சார். சார் இப்போ நார்மலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்கள் காலேஜ் இருக்குது சார். எங்கள் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு வந்து 500 கிலோ மினிமம் 500 கிலோ வந்து ஃபுட் வேஸ்ட் நாங்கள் எடுக்கிறோம் சார். அது நார்மலாக ஒரு இடத்துலையும் கிரவுண்ட் லெவல்லே செக்ரிகேட் பண்ணிடுறோம் சார். ஏன்னா இன்றைக்கி வந்து குப்பையில் பிரச்சனை என்னென்னா கிரவுண்ட் லெவல் செக்ரிகேஷன் எல்லா குப்பையும் ஒன்றா போட்டுக்கிறாங்க. அதை நம்ம பிரிக்க எடுக்கும் போது அது இன்வெஸ்ட்மெண்ட் அது காஸ்ட் வந்து அதிகமாகுது. நாங்கள் என்ன பண்ணுறோம்னா கிரவுண்ட் லெவலில் எல்லாமே செக்ரிகேட் பண்ணிவிட்டு அதை ப்ராசஸாக ஒரு தனியாக எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல போட்டுட்டு அதுலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் கொண்டு போகிறோம் சார். ஏன்னா இது எங்களோட சக்ஸஸ் என்னென்னா வி ஆர் செக்ரிகேட்டிங் த வேஸ்ட் ஃப்ரம் கிரவுண்ட் லெவல் சார். சார் சோஃபார் வந்து இப்போ நாங்கள் வந்து அந்த அந்த கமர்ஷியல் மூவில் தான் சார் இருக்கோம். இன்ன வரைக்கும் எங்களுக்கு வந்து எல்லாமே எங்கள் நிறுவனம் சவிதா நிறுவனம் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா இதை நாங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் டெவலப் பண்ணும் போது எங்கள் காலேஜ்லேயே ஃபஸ்ட்டு நாங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வித் கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டோட இதை நாங்கள் பெரிய லெவலில் கொண்டு போவோம் சார். பிளாஸ்டிக் இப்போ நீங்கள் இந்த மார்க்கெட் போகும்போது பிளாஸ்டிக் போகும்போது அவங்க அதுக்கு இன்னொரு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்குன்னு ஒரு தனி பேர் பிராண்டு கண்டிப்பாக பண்ணுவோம் சார். லெவலில் இந்த பேர் மாற்ற முடியாத அளவுக்கு ஏதாவது பேர் வைக்க இன்ன வரைக்கும் யோசிக்கல சார். ஆனால் கண்டிப்பாக பண்ணுவோம் சார். ஃபியூச்சரில் பண்ணுவோம். ஏன்னா பிகாஸ் வெரி சூனில் பண்ணுவோம். ஏன்னா இப்போக்கும் இது வந்து நான் பயோ பிளாஸ்டிக் உணவு கழிவு வந்து சவிதா அப்படிங்கிற ஒரு பிராண்டு மட்டும்தான் இருக்குது. சவிதா பல்கலைக்கழகத்தில் வந்து தயாரிக்கப்பட்டது. கண்டிப்பாக நாங்கள் மார்க்கெட்டில் வெளியில் வரும்போது ஒரு பொதுவான ஒரு பேர் ஒரு அட்ராக்ஷனாக மக்களுக்கு வந்து அது பார்த்தோன்னு வாங்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷனான பேர் நான் கண்டிப்பாக வைப்பேன் சார்.